யாழிசையும் தமிழும். தமிழ் எவ்வளவு அழகோ அதேபோன்று தமிழ் கடவுளும் என்று நாங்கள் போற்றுகின்ற முருகக் கடவுளும் பேரழகு. அந்த அழகை காண்பதற்கு 2 கண்கள் போதுமா? இதோ 2 கண்ணல்ல, 2000 கண்ணல்ல, 4000 கண் வேண்டும் அந்த அழகனை பார்ப்பதற்காக என்று வருகின்றது இந்த பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகளை இசை மீட்டுகின்றார் ஸ்ருதி. கேட்டு பார்க்கலாம்.
தமிழர் திருநாளாம் இந்த பெருநாளில் சூரியனுக்கு, இயற்கைக்கு நாங்கள் நன்றி சொன்னால் போதுமா? இல்லை, எங்கள் பாரதிக்கும் சொல்ல வேண்டும். அப்படியல்லவா எழுதிவிட்டு போயிருக்கிறான். அதாவது பாரதியின் வரிகள் எவ்வளவு தீ போன்று இருக்குமோ அதே போலத்தான் அவரது அழகான வார்த்தைகளும் எங்கள் உயிரோடு கசியும். அவர் பாடல்கள் எழுதும் பொழுது ராகங்கள் சேர்த்து எழுதி கொள்வார். அப்படித்தான் இந்த பாடலும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்பப்பா. இந்த உலகமே வர்ணங்களால் நிறைந்தது, ஐம்பூதங்களையும் அடக்கியது. 4-5 வரிகளுக்குள் இந்த வாழ்க்கையை சொல்லிவிடக்கூடிய வல்லமை படைத்த பாரதியின் வரிகள் அற்புதமானவை. சரி, இந்த உலகத்தை பற்றி, அழகை பற்றி எழுதினால் அதன் பின் எழுதுகிறான் ஒரு குழந்தையின் தாலாட்டு. இந்த தாலாட்டு தமிழர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. ஏணையில் போட்டபடி எங்கள் தாய் எங்களுக்கு பாடிய இந்த தாலாட்டின் தொடர்ச்சி. இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது பாரதியின் வரிகள் சுருதியினால் இசைமீட்டப்படுகிறது.
நேர்கள் இதுவரை நேரமும் யாழிசையும் தமிழும் என்கிற நிகழ்ச்சியிலே ஸ்ருதியின் பாடலும் தபேலா வாத்தியத்தின் அற்புதமான தாளலயங்களும் தம்பூராவின் சுருதி மீட்டலுமாக இந்த இசைமழையில் நனைந்தீர்கள். இது ஆதி தமிழனின் இசை. இந்த இசையோடு கலந்திருந்த உங்களுக்கு, இந்த கடல் என்கின்ற இந்த மாபெரும் இசையிலே நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு சக கலைஞர்களோடும் எங்கள் சக தொழில்நுட்ப கலைஞர்களோடும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கோகுலன் கந்தசாமி. வணக்கம் அன்புறவுகளே.